நெப்போலியன் எப்படி இருக்கீங்க? இவர் ஆங்கர் நம்மால் என்ன செஞ்சான்னா ராம்கி லைன் போட்டு கொடுத்துட்டான். ஸோ இந்த வாட்டி அவன் புடின்னு பிடிச்சிட்டான். பாண்டியா அப்படின்னு சொல்லி அவன் புடின்னு பிடிச்சிட்டான். சர்ப்ரைஸ் கால் வந்து ஒருத்தவங்க பேசணும்னு சொன்னாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் பாட்டி, வாழ்த்துக்கள். ஏய் ராமி, எங்க இருக்கடா ராம்கி? நான் இவரை கூப்பிட்டது இந்த படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டேன். உண்மையில அப்படிதான் கேளு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என் கேரக்டர் மிஸ் ஆகிட்டு நான் பத்திரமாயிட்டேன். ஆக்சுவலாக நல்ல வேலை நீங்கள் படிச்சிங்க, அதனால் நீங்கள் எல்லாரும் நடிச்சிங்க அப்படின்னு. ஏன்னா ரைமிங் டைமிங் சரி, அதை விட முதல்ல அந்த கண்ணாடி கழட்டு. ஓகே சார், சும்மா ஒரு கண்ணாடிலாம் போட்டால் ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு. கிளாமராக நீ எப்படி இருந்தாலும் கிளாமராக இருக்க மாட்டேன் சார். இந்த விட எனக்கு யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. இதுதாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு டைமும் நம்மளை புகழ்ற மாதிரியே புகழ்வார், டக்குனு கலாய்ச்சிவார். சர்க்காஸ்டிக்னுவாங்கல்ல, அது சாருக்கிட்ட செம்மையாக கலாய்ப்பார். தக்லைப் தான் எப்பயுமே. இது ரைட்டு தான் இந்த படம். எங்க நான் சொல்றது கலாய்க்கிறது தக்லைப்னாங்க. படம் டேரக்டர் சார் பாத்தீங்கன்னா கிளாமர் டான்ஸ் ஆடுறதுக்கு தங்கதுரை. கிளாமர் டான்ஸா? ஐயோ சார் தான் சொன்னா நீங்க ரொம்ப கிளாமர். அப்படி ஆக்சுவலி இப்போ ஒரிஜினல் போலீஸ் கூட ப்ரொமோஷன் கொடுக்குறது லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இவர் எல்லா படத்துலையும் ப்ரொமோஷன் வாங்கியிருப்பார். திடீர்னு அதிரடி படையில் இருப்பார், மட்டன் இன்ஸ்பெக்டர் ஆவார், கான்ஸ்டபிள் ஆவார், ஐஏஎஸ், நிறைய கேரக்டர் பண்ணுவார் போலீஸ்லேயே. தாலாட்டு. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். வணக்கம். ரைட் படத்துக்காக ரொம்ப ரைட்டான டீம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், எதுவும் மிஸ்ட்ரி த்ரில்லர் அதில் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்வம் நிறைய இருக்குது சார்? எனக்கு ஆர்வம் இருக்கிறதோட எங்களுடைய டைரக்டர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கும் பிடிக்கும், அதனால் மிஸ்ட்ரியாக. ஸோ இந்த படமும் ஒரு த்ரில்லர் ஜானர். இதில் நல்ல என் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஒரு டைரக்டர் கதை யோசிக்கும் போதே நம்ம பேர் போட்டு தான் யோசித்தார். நான் இவரை கூப்பிட்டது இந்த படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டேன். சார் உண்மையில அப்படி தான் கேளு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என் கேரக்டர் மிஸ் ஆகிட்டு இருக்கேன், நான் பத்திரமாயிட்டேன். இல்லை, நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் என்னுடைய ப்ரொடக்ஷனில் ஒன் ஆஃப் தி அசோசியேட் டைரக்டர் கோகுலுக்கு. ஸோ அப்போவுமே நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அமைதியாக இருப்பார். ஸோ ரொம்ப இதாக இருப்பார். அதுக்கப்புறம் சரி, ஒரு நம்ம மேக்கப் மேனு, நம்ம காஸ்டியூமர் ரொம்ப க்ளோஸ் இவங்களுக்கு, அதை வச்சு பார்க்கணுன்னு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்தார். சரி கூப்பிட்டு வச்சு, நல்ல பையன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ கூப்பிட்டு வச்சு, வேணாம் தம்பி, அது நமக்கு சூட் ஆகாது, இப்போ போய் பண்ணோமா அப்படின்னு கூப்பிட்டேன். கூப்பிட்டு லைன்னு சொல்ல உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட கேளுங்க. சாரை பார்த்த உடனே ஒரு பயம்தான் வந்துருச்சு. ஆமாம், ஏன்னா அது வந்த உடனே சொல்லுப்பா அப்படின்னாரு. அப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி ஆச்சு. என்னடா அது, சரி ஒரு புது டேரக்டர் வர்றாங்க, இவர் சார் சொல்லும்போது வெளியே சொல்லும்போது வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி. அட நான் சீரியஸாக கேட்டேன். சொல்லுப்பா, என்ன சொல்லு அப்படின்னு. இவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல், ஆனால் ஒரு சின்ன விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. சரி, நீ சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கா? ஆமாம் சார், எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு. ஸ்கிரிப்டு எடுத்துகிட்டு வாடா, நான் படிச்சிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி சார், நான் வந்துடுறேன்னு சொல்லி போயிட்டான். போயிட்டு அப்போ லன்ச் டைம் 2:30 3 o'clock நான் லன்ச் சாப்பிட உட்காந்தேன். நான் கை கழுவி வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஸ்கிரிப்டோட்ட நிற்கிறான். ஏன்னா இப்போ தானே போனேன் அப்படின்னா. சார்
வெளியே தான் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. சரி நீ எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் படித்து பார்த்துட்டு கூப்பிடுறேன்டா அப்படின்னேன். படித்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே ஈவினிங், இது சாட்டர்டே தான், சண்டே நான் ஆஃபீஸ் போய் உட்காந்து அது ஃபுல்லாக நான் என்னுடைய இன்னொரு கோ டைரக்டர் உட்காந்து படித்தோன்னு இம்மீடியட்டாக கூப்பிட்டேன், நான் இதை பண்ணுறேன். நல்ல வேலை படிச்சிங்க. பிஸியில் படிக்காம நினச்சி ஓகே பார்த்துக்கலாம் இரு அப்படின்ட்டு. இல்லை அது இல்லை ஏன்னா ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லணும்ல, என்ன காரணம், ஏன் வேண்டாண்டா, எனக்கு சூட்டா, அது வேற யாராவது வச்சு பண்ணணும், அப்படி தான் நான் மனசு நோவை எடுக்க மாட்டேன். இது சரியில்லை, எனக்கு என் பார்வை உலகம் பார்வை இல்லையே. வாட் எவர் நான் ஜட்ஜ் பண்ணால் நான் தான் கடைசி முடிவே கிடையாதுல்ல, அதுக்கு மேலேயும் இருக்க. ஸோ அதை அப்படியே பக்குவமாக, பட் இது பிடிச்சிச்சு, அதனால் ரைட்டுக்கு ஒரு ரைட்டு கொடுத்துட்டு லெஃப்டில் இருக்கிறவனு உள்ளே வந்துட்டான். சார் கை வைக்கும் போது வலிக்கணும் சார்ண்ணா. விசாரணை படத்தில் கூட சவு சாம்பார்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. விடுதலையில் அது நான் வச்சிருந்தேன், அது பண்ணணும்னு. ஆக்சுவலாக நல்ல வேலை நீங்கள் படிச்சிங்க, அதனால் நீங்கள் எல்லாரும் நடிச்சிங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரைமிங் டைமிங். சரி அதை விட முதல்ல அந்த கண்ணாடி கழட்டு என்ன இல்லை அது இது கருப்பு கண்ணாடி. ஓகே சார், சும்மா ஒரு கண்ணாடிலாம் போட்டால் ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு. கிளாமராக இருக்கும், கிளாமராக நீ எப்படி இருந்தாலும் கிளாமராக இருக்க மாட்டேன் சார். இந்த விட எனக்கு யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. எப்படியாவது எப்படிதான் எப்பயுமே நீ கிளாமர் தான் சொல்ல வருவார்னு நினைச்சேன். ஆரம்பிச்சாரு இப்படிதான் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல கிளாமர் இப்படிதாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு டைமும் நம்மள புகழ்ற மாதிரியே புகழ்வாரு, டக்குனு கலாய்ச்சுவாரு. சர்காஸ்டிக்னுவாங்கல்ல, அது சாரு கிட்ட செம்மையா கலாய்ப்பாரு. டக்லைப் தான் எப்பயுமே. இது ரைட்டு தானே அந்த படம்? எங்க நான் சொல்றது கலாய்க்கிறது தக்லைப்னாங்க, படம் நம்ம படம் ரைட்டுங்க. ஓகே, ஆனா பாருங்க இப்ப அடுத்த டைரக்டர்ஸ் ஏதாவது பாக்குறீங்கன்னா கிளாமர் டான்ஸ் ஆடுறதுக்கு தங்கதுரை. கிளாமர் டான்ஸா? ஐயோ சார் தான் சொன்னா நீங்க ரொம்ப கிளாமர். அப்படிலாம் கிடையாது, கிளாமர் நிறைய பேர் இருக்காங்க, பட் நான் கிளாமர்லாம் கிடையாது. கிளாமரா பேசுவேன்றாரு. கிளாமர்லாம் எப்படின்னா பேசுவீங்க? அட்ராக்டிவா, அன்பா, கவர்ச்சியா பேசிக்காம இல்லை, அங்கே கவர்ச்சியே கொஞ்சம் சரியில்லை. சரிங்க சார், வேற போயிடலாம் சார். ஓகே அண்ணா, மூணார் ரமேஷ் அண்ணன், ஆக்சுவலா உங்களை பார்த்தாலே ஒரு பக்கம் பார்த்தா லைட்டாக பயமாக வருது. ஏன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் கேரக்டர், ஒரு பக்கம் போலீஸ்காரரு, அப்புறம் பார்த்தா விடுதலை படத்தை எல்லாரையும் சவுச்சவ் சாம்பாராக போட்டு சாவடிச்சவர். ஸோ ஒரு கேரக்டரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஏன்னா இப்போ பார்த்தோன்னே எனக்கு அந்த எல்லாமே ஞாபகம் வருதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். அது நன்றி நன்றி நன்றி. எல்லாம் இயக்குநர்கள் தான் காரணம். நம்ம உருவத்துக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்களை நம்ம கொடுத்து வேலை வாங்குறாங்க. ஸோ அந்த ரிசல்ட் நல்லா இருக்கு. ஓகே, அது நீங்கள் நிறையா போலீஸ் கதாபாத்திரம் வந்து நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் அது விருப்பமாக எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை என்ன ஏதோ ஒரு டேரக்டர் கூப்பிட்றாரு இந்த இன்ஸ்பெக்டர் ரோல் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் எல்லாருமே அப்படியே சொல்றீங்க, அந்த மாதிரி ஏதாவது தோணி? அப்படிலாம் இல்லை என்ன அவர் மீட்டருக்கு நீ தடையாக இருக்க, அவர் வருமானம் வந்துட்டு இருக்கு, அவர் பாட்டு நிம்மதியாக இருக்காரு. நீ அது ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன சூஸ் பண்ணுற நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, எத்தனை போலீஸ் வந்தாலும் பண்ணுவேன். இது ஆமாம். இல்லை அவங்கள்ட்ட கேட்பேன், அதாவது பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்பேன். இல்லை நீ வந்து ஈஸியாக அது நமக்கு இதாகிடும், ஸோ இவ்வளோதான் ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க. அந்த போலீஸ் காஸ்டியூம் கஞ்சி கிஞ்சிலாம் போட வேணாம், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு. இதுக்காக ஒரு 5-6 ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காருல்ல? சத்தியமா கிடையாது. ஆக்சுவலி இப்போ ஒரிஜினல் போலீஸ் கூட ப்ரொமோஷன் கொடுக்குறது லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இவர் எல்லா படத்துலையும் ப்ரொமோஷன் வாங்கியிருப்பார். திடீர்னு அதிரடி படையில் இருப்பார், பட்டணி இன்ஸ்பெக்டர் ஆவார், கான்ஸ்டபிள் ஆவார், ஐஏஎஸ் நிறைய கேரக்டர் பண்ணுவார் போலீஸ்லேயே. ப்ரொமோஷன் ஆவார், டீ ப்ரொமோஷன் ஆவார், சில படம் டப்புன்னு கான்ஸ்டபிள் ஆகிருப்பாரு, போன படத்தில் இன்ஸ்பெக்டர். பார்த்தீங்களா? பட் என்னன்னா எல்லாமே கொடுக்குறது இன்ஸ்பெக்டர், இந்த ரெகுலராக போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படி இது இல்லாமல் ஒரு போலீஸ்ன்னு இல்லாமல் கதையோட அந்த கதாபாத்திரம் போலீஸாக இருக்கும். சினிமா என்ன கேரக்டர் கொடுக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நான் இதுக்கு தான் வந்தேன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கா? நான் அப்படியெல்லாம் வரல. நான் ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு படத்தில் வேலை பார்த்தேன். அப்போது அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது அங்கே ஊரில் எல்லா தொழிலும் ஃபெயிலியர் ஆகி இங்கே வந்து அப்படி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது ஊரில் எல்லாம் பரவிடுச்சு, ரமேஷ் சினிமாவுக்கு போயிட்டான் அப்படின்னு. அப்போ ஊரில் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஓ இவர் அந்த ஒரு ஏரியாவுக்கு தான் போகலை, அங்கேயும் போயிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் ஏற்கனவே என்ன அப்படி பேசுவாங்க. ஏன்னா எதுவும் உருப்படியாக பண்ணல, நிறைய செலவு பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்.
ஸோ அதனால் ஏதாவது ஒரு அப்போது அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிக்க சொன்னாங்க. ஓகே. ஸோ ஒரு இதில் நடிச்சுட்டு போயிட்டோம். எப்படியாவது ஒரு ஸ்க்ரீனில் ஒரு சீன் எங்கேயாவது ஒரு பின்னாடி ஒரு அடியாளாவோ இல்லை ஏதோ ஒன்று நடிச்சிட்டோம்னா சினிமாவை நடிச்சிட்டோம்னு வெளியே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நடித்தேன். அது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் ரைட்லையும் கிட்டத்தட்ட ஒரு போலீஸாக தான் நடிச்சிருக்கீங்க. ஒரு ரூம்குள்ளே, அதாவது ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இதில் ரைட்டிங்காக நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தால் தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு ரூமில் நடக்குது, இது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கன்ஃபார்ம். அது எந்த அளவுக்கு ஸ்கிரிப்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு கேரக்டரும் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிங் இருக்கணும், என்ன விஷயங்கள் எங்களுக்கு வந்து வச்சுருக்கிறீங்க? இல்லை, அதுதான் இந்த படத்தில் நெப்போலியன் சார் நெப்போலியன் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். என்னென்னா நீ கரெக்டாக அந்த ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க குமுதம் இதில். ஸோ நான் சொன்ன நண்பரில் யார் யார் லிஸ்ட்டில் நம்பர் 2 லிஸ்ட்டில் நீ இருந்தவுடனே ஒரு லைன் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஸ்பீக்கரில் போட்டுறட்டா? நெப்போலியன் வணக்கம் சார். வணக்கம். தேங்க்ஸ் சார். என்னோட பேர் யோகி சார், குமுதம்ல ஆங்கராக இருக்கிறேன் சார். ஸோ இப்போ வந்து அருண் பாண்டியன் சார் வந்து மீட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் 2 பேருமே கிட்டத்தட்ட பக்கத்தில் நின்றீங்கன்னா எத்தனை பவுன்சராக இருந்தாலும் பார்த்து பயந்து ஓடிடுவாங்க சார். ஸோ ஏன்னா அப்படிதான் 2 பேர் இருப்பீங்க. நீங்கள் 2 பேர் நடித்த அந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம். அருண் பாண்டியன் மாதிரி ஒரு நண்பரை வந்து பார்க்க முடியாது வாழ்க்கையில். அவர் கூட நடித்த படங்கள்லாம் வந்து குறைவாக இருந்தாலும் காலம் முழுக்க அவரை எப்பயுமே நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் காலையில் இப்போதான் படுக்கையிலேருந்து எந்திரிச்சேன். அமெரிக்காவில் இருக்கேன் நான். எந்திரிக்கும் போது பார்க்குறேன், சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன் ஃபோனில். பார்த்தா அருண் பாண்டியன் மிஸ்டு கால்னு வந்துச்சு. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்ன அருண் திடீர்னு காலையில் கூப்பிட்டுருக்காரு இந்த நேரத்தில் அப்படின்னு உடனே கூப்பிட்டேன் நான். இப்போ எனக்கு அருண் பாண்டியன் ரொம்ப பிடிக்கும். நெப்போலியன் நான் சொன்னேன் நீ ஃபோன் பண்ண வேண்டாம்ப்பா, ஏன்னா அவன் தூங்கிட்டு இருப்பான் நெப்போலியன் அப்படின்னு. உடனே இவர் இல்லை சார் 8 மணி நேரம் டைமுக்காக நீ யூஎஸ் எந்த இடம் சொன்ன அப்படின்னு. ஐயோ அவன் பாட்டு திருப்பி எந்திரிச்சோன்னே என்னை கூப்பிட்டா சங்கடமாக இருக்குமே அப்படின்னு நான். என்ன டைமிங் நீ இருக்கிற? காலையில் மணி இப்போ 7:30. 7:30. சரி. சார் நீங்கள் எந்திரிச்சிருவேன். கொஞ்சம் லேட்டா ஒரு வேலை இருக்குன்னா லேட்டா இருந்துச்சு. நைட் லேட்டா தான் படுத்தேன், அதனால லேட்டா இருந்துச்சு. சரி சார். நான் தங்கத்துறை பேசுகிறேன் சார். நம்ம நெப்போலியன் சாரும் நம்ம அருண் பாண்டியன் சாரும் நீங்களும் சேர்ந்து நடிக்கிற படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன் சார். அந்த ராஜமுத்திரைலாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்கும். இவர் எப்படி நம்ம அருண் பாண்டியன் சார் எப்படிமா அந்த பனியன் போட்டுருப்பாரு சார், ஒரு கட் பண்ணி போட்டுக்கிட்டு அப்படி கீழ்ச்சிட்டு எப்படி சார் அவர் கூட ஃபைட் பண்ணும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார், அவரோட ஆக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அருண் பாண்டியன் வந்து ரொம்ப தைரியசாலி. அதாவது எந்த ஒரு காட்சினாலும் நேரடியா தத்ரூபமா இருக்கிறதுக்காக அவரே வந்து நேரடியா டூப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி அவரே நடிப்பாரு சார். டூப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, போடவே மாட்டாரு. எதுதான் நானே செய்வாரு. அதுக்கு ஒரு உதாரணம், இந்த ராஜமுத்திரையில வந்து இறுதி காட்சி வந்து நம்ம சிஎம்டி பில்டிங் இருக்கு எக்மோர்ல, 10 மாடி கட்டணம். அந்த 10 மாடி கட்டணத்துல வந்து அவரு வந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக கயிறை கட்டி கீழே இறங்குற மாதிரி காட்சி. நான் வந்து கைத்த வயிற்றுல சுத்திக்கிட்டு நான் வந்து உள்ள படுத்திருப்பேன். அந்த இதுல வந்து கீழே இறங்குவாரு. நான் சொன்னேன், அருண் இதெல்லாம் வேணாம் அருண், ரிஸ்க்கு, நம்ம வந்து டூப் போட்டு எடுக்கட்டும். எல்லாம் கேமராலாம் ஓய்டு ஆங்கிள் தான் எடுப்பாங்க. அதனால படத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு நம்ம பண்ணாலுமே எல்லாம் டூப் நல்லா பண்ணிதான் சொல்லுவாங்க, ஒரிஜினல் நம்ம தெரியாதுன்னு சொன்னேன். கேட்கவே மாட்டேன்ட்டார். எந்த காட்சியா இருந்தா நான் தான் நடிப்பேன், என்னுடைய கேரக்டர் நான் தான் நடிப்பேன். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த 8 மாடியில தொங்குறாரு அந்த இடத்துல. அது நல்லா ஞாபகம் இருக்கு நெப்போலியன்.
அது கேமரா சரியாக என்னை கேட்ச் பண்ணலன்னு சொல்லி நான் கீழே செல்வமணியை சண்டை போடுறது தேடினா ஓடியே போயிட்டான் அவன். கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிளாப்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நெப்போலியன் ஞாபகம் வச்சிருக்கேடா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கே. அதுக்கப்புறம் டெல்லியில் நம்ம ஓடினது, டெல்லியில் டெல்லியில ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுறா பார்த்தா டெல்லியில ஓடுறோம், மும்பையில ஓடுறோம், கேரளால ஓடுறோம், தமிழ்நாட்டுல ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்க படம் ஃபுல்லா. அதில் நம்பியார் சாமி சொன்னார், இப்படியே ஓடிட்டு இருந்தீங்கன்னா சென்னை போய் சேர்ந்துருவீங்க. சரி சார் இவ்வளவு டிஸ்டன்ஸ் சரி சரி சார் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறீங்களா சார்? ஃப்ரெண்டு ஒரு ஃபோன் அடிச்சோடனே இப்போ டக்குன்னு அடிச்சிங்களே சார், அதை பத்தி சொல்லுங்க சார் முதல்ல. ரொம்ப தேங்க்ஸ் நெப்போலியன். என்னன்னா நாங்க டிஸ்டன்ஸா இருக்கிறது வந்து ஒன்லி வர சூழ்நிலையினாலதான். என்னோட பிள்ளைக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனா மனதளவுல நாங்க ரொம்ப நெருக்கமா இருக்கோம். அரண்பாடியெல்லாம் எனக்கு ராம்கி அரண்பாடியெல்லாம் ரொம்ப எனக்கு நெருக்கம். சரத்குமார் இது எல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து இவங்கெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நெருக்கம். அதனால காலைல பார்த்தோம் என்ன காரணத்தால அருண் அடிச்சிருக்காப்லன்னு உடனே டக்குன்னு உடனே அடிச்சிட்டேன். தேங்க்யூ நெப்போலியன். ஹாவ் அ நைஸ் டே. சாரி, நான் என்னென்னா ரைட்டுன்னு ஒரு படம், இந்த படத்துக்கு ப்ரமோஷனு நானும் இந்த நட்டி தெரியுமா கேமராமேனாக இருந்தார், நட்ராஜ், 2 பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கோம். நடித்து முடிச்சிட்டோம். இப்போ 26ஆம் தேதி ரிலீஸு. ஸோ அதுக்காக இவங்க ப்ரமோஷனுக்காக ஏற்கனவே ஒரு படத்தில் இவர் ஆங்கர் நம்மால் என்ன செஞ்சான்னா ராம்கி லைன் போட்டு கொடுத்துட்டான். ஸோ இந்த வாட்டி அவன் பிடின்னு பிடிச்சிட்டான், பாண்டியா அப்படின்னு சொல்லி அவன் பிடின்னு பிடிச்சிட்டான். சர்ப்ரைஸ் கால் வந்து ஒருத்தவங்க பேசணும்னு சொன்னாங்க. ஹலோ, வணக்கம் வணக்கம் பாட்டி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏய் ராம்கி, எங்க இருக்கடா ராம்கி? அதுக்கப்புறம் இவங்க சார் நெப்போலியன் லைன் போடுவோம், தூங்கிட்டு இருப்பான் வேண்டாம் அப்படின்னா, சரி அதுக்கப்புறம் சார் இல்லை சார் அங்கே 8 மணி மேலே ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போனா அவன் சீக்கிரமாக எழுந்திருவான். ஸோ அதனால தான் உனக்கு அடித்தோம். தேங்க்யூ. நான் இப்போ இன்னொரு படமும் பண்ணியிருக்கேன், அது ஓடிடியில் இருக்குது, அக்கீனம்னு. அதுவும் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லு. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். முக்கியமான சுச்சுவேஷன் என்னன்னா, அருண் பாண்டி பக்கத்தில் சிவலபெரி பாண்டி. அவர் கூப்பிட்டது சிவலபெரி பாண்டி லைட்லேயே வந்துட்டாரு. அரண்பாண்டியோட அண்ணன் துரைப்பாண்டி இருந்தாரு. ஆமாம், அவரு என்னை வச்சு ஒரு படம் எடுத்தாரு, பூலித்தேவன் சொல்லிட்டு. ஆமாம். அந்த படம் வந்து பாதி நடிச்சு ஏதோ அந்த ஸ்ட்ரைக் வந்ததுனால நின்று போச்சு. சினிமா இண்டஸ்ட்ரியில. சரி, அதுக்கப்புறம் அதனால அவங்க அந்த குடும்பத்தை என்னால மறக்க முடியாது. ரொம்ப அருமையான குடும்பம். தேங்க்யூ நெப்போலியன். சார் ஒரே ஒரு சார், நண்பர்களா நீங்க அதிகமா பேசிக்கிற விஷயங்கள் என்னது சார் 2 பேருமே? நண்பனா பழைய நினைவுகள் தான். அந்த படத்துல அப்படி நடிச்சு, அந்த படத்துல அப்படி நடிச்சு, அங்க அப்படி போனா இப்படி கன்னடா படம். பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறது தான் அதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். ஓகே சார், அதை தாண்டி வந்து தோஸ்தா மற்ற அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா சார்? ஏதாவது அவரும் நானுமே அதுக்கு லைன் சரிப்பட்டு வர மாட்டோம். அந்த விஷயத்துக்கு நெப்போலியன் சரிப்பட்டு வர மாட்டார். ரஜினி சார் ஓகே, அதுக்கு சரிப்பட்டாரு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் நெப்போலியன். ரொம்ப தேங்க்ஸ் சார். காலையில 7 மணிக்கு மேல உங்களை அங்க இருந்து இங்கே கால் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிக்கணும். ரொம்ப செம்மையான காம்பினேஷனும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய் பாய். ரொம்ப நன்றி. பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்க? இல்ல கால் போடுற 7 மணிக்கு கால் பண்ணிடுறோம். ஆமா, காலையில 8 மணிக்கு 7:30 மணி. ஆக்சுவலி இது இல்லைன்னா நான் அவனை போட்டு நல்லா கலாச்சிருப்பேன். இஸ் எ வெரி நைஸ் பர்சன். ஓகே, என்னது பிரச்சனையாக இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் உடனடியாக பேசுறது வெரி நைஸ். ஓகே சார், இந்த படம் வந்து ரைட் அப்படின்னு ஒரு படம். நீங்கள் அடுத்தடுத்து படங்கள் வந்து இப்போ நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க சார்.
இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதுதான் அகெயின் அண்ட் அகெயின் ஒரே விஷயந்தான். நிறைய சப்ளை இருக்குது, டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. தியேட்டருக்கு போகிறது ரொம்ப கம்மியாகிட்டாங்க. ஓடிடியில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஸோ தரமான படங்கள், நிறைய படங்கள் வெளியே தெரியாமே போயிடுது. ஸோ அந்த வருத்தம் மட்டும்தான் இருக்குது. அது எல்லாமே நேச்சுரல் கால் தான், எல்லாமே இயற்கையாக தான் சரியாகும். நிறைய பேர் அடிபட்டது, நிறைய பேர் பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தானாக சரியாயிடும். ஸோ இதுக்கெல்லாம் யாரும் எந்த வைத்தியம் பண்ண முடியாது. ஓகே சார், ஒரு பக்கம் வந்து நீங்கள் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டார், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பக்கம் பார்த்தா பொலிட்டிக்கலும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தர் சார். இருந்த ஆமாம், இப்போ இல்லை. அதான் சார், வர்றதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பே இல்லை ராஜா. ஓகே, இப்போ கரண்டாக வந்து விஜய் சார் பற்றி அதிகமான டாக் வந்து போய்கிட்டு இருக்கு சார். அவர் வந்து இப்போ பிரச்சாரம் பண்ணுறது, அவர் வந்து பேசுறது, அதை பற்றி உங்களுடைய அதெல்லாம் நான் யாரும் இல்லை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ அது அரசியலும் சினிமா அது போக்கு அது பாட்டு எடுத்துக்கும். அந்த அதோடைய முடிவு இப்போ தெரியாது. கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் யாருக்கு என்ன ஹைப் இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும், பேசிகிட்டே இருப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கே வந்து பாருங்க கண்ணிலேருந்து தனியாக ஒரு மாதிரி ஜாலியாக எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ரைட்டு படம் ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் போய் சேரணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் வந்து கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து 23 நாட்களில் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான நாட்களில் ஒரு குவாலிட்டியான படம் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இது ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது. தேங்க்யூ. நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த டைரக்டர் சார் ரமேஷ் சார் வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அருள்பாண்டியன் சார் ஒரு லெஜெண்ட், இவரு கூட நடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு. யார் லெஜெண்ட்? யாருமே லெஜெண்ட் கிடையாது. எனக்கு சார் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃபைட் எல்லாம் பார்த்து ஒரு படம் எல்லாம் துறைமுகம், அசுரன், ஒரு படமும் பார்த்து அப்படி கண்டிப்பா பார்ப்போம். ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கல. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம பார்த்து விழுந்த ஒரு ஆக்டரோட நம்ம நடிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கு டைரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரைட்டு படம் செப்டம்பர் 26 வருது. தியேட்டருக்கு வாங்க, குடும்பத்தோட வாங்க, குதூகலமா போங்க. இதுக்கு தான் நம்ம தங்கத்துறை வேணும். கிளாமர் தங்கத்துறை, கிளாமருக்கு தங்க. இப்போ கண்ணாடி போடலாம். ஆமா ஆமா, பிஜிஎம் போடு, பிஜிஎம். யா ஓகே சார். ஆக்சுவலி இப்போ நெப்போலி சார் பேசுனீங்க, அவரை பார்க்கும்போது இவரு ராம்கி சார் ஞாபகம் வந்துச்சு. இணைந்த கைகள் படத்தில் அந்த ட்ரெயின்ல அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. இப்போ எப்படி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொன்னாங்களோ அதே மாதிரி எனக்கும் இந்த படத்தோட பர்சனல் ஒரு கனெக்ட். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து விளாத்திக்கிறோம் நாங்கள் எல்லாமே. ஜெயபாண்டியன் மூலமாக தான் திருமால் லக்ஷ்மண் வந்து எனக்கு அறிமுகம். ஓகே. இப்போ இவங்க 2 பேருமே கோயம்புத்தூரில் இருந்தாங்க. அவங்க வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் சினிமாவில் சர்வேல் பண்ணிட்டு இருக்கனால எனக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த. சினிமாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, கனெக்ஷனே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க? ஆக்சுவலாக இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, என் ஊரில் இருக்கிறாங்க. ஓகே. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல உங்களோட பெயின் வந்து, அவங்ககிட்ட நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் கூப்பிட்டு கேட்டேன். இப்போ எனக்கு மெயின் கேரக்டரு இவங்க 2 பேருக்கும் பெரிய பிஸ்னஸ். எனக்கு இல்லை, அவருக்கு வேணால் இருக்கும். யாருக்கு? நட்டீஷாருக்கு. ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. நான் ப்ரொடியூசர் கூப்பிட்டு பேசினேன். இல்லை சார், நாங்கள் இது வியாபாரத்துக்காக இல்லைன்னா கூட நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம், பணத்துலேயும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இவன் அவன் கஷ்டப்படுறான். ஸோ இவனுடைய ஆசைக்காக தான் இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன வேணால் நடக்கும் அப்படின்னு. நான் சினிமாவில் சொன்னேன், ரிஸ்க்கு நீங்கள் பண்ணுறது, அந்த ரிஸ்க்கு எடுக்க தயாராக இருக்கேன். நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு வச்சு யார்கிட்டையாவது சொல்லுவாங்களா? எவ்வளோ வருதோன்னு அமுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன் நான். பட் அவங்க நான் இதுக்காக பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சொன்னேன், எனக்கும் கதை பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் பண்ணுறேன். ஓகே. சாருமே சொன்னார், நான் பிடிச்சிட்டு சொல்லலாமா சார்? தாராளமாக சொல்லுங்கள். நான் கேட்டாலுமே ஓப்பனாக சொல்லுங்கள் சார், அதை பற்றி எனக்கு ஒரு வருத்தம் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் சரி பண்ணிடலாம். ஏன்னா இதனால் அவங்க வாழ்க்கை பாதிப்பு ஆகக்கூடாதுல்ல, கடனாளி ஆகக்கூடாது, அந்த குடும்பம் போயிடக்கூடாது. ஸோ அதெல்லாம்
ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ரெகுலர் சினிமா ப்ரொடியூசர் இப்போ ரெகுலராக இப்போ அடுத்தது நான் சுதனுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கிங் பண்ணது, மகாராஜா பண்ணது. அவங்ககிட்ட நான் கூப்பிட்டு இப்படி அட்வைஸ் கொடுக்க போகிறது இல்லையே, இப்படி சொல்ல போகிறது இல்லையா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு சம்பளம் வேணால் ஏற்றித்தாங்க அப்படின்னு கேட்பேன். இவங்ககிட்ட அப்படி கேட்க மாட்டேன் நான். ஸோ இவங்களுக்கு என்ன குறைக்கணும், எவ்வளோ பண்ணணும், அதெல்லாம் நான் பண்ணி தான் செஞ்சேன். ஓகே. ஸோ இவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு படம் வந்து கன்ஃபார்மாக மக்கள் மத்தியில் ரொம்ப பாசிட்டிவாக போய் சேரணுன்றது தான் சார் உண்மை, நடந்து ஆகணும் அப்படின்றது தான். தேங்க்யூ நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை மிஸ் பண்ணாம செப்டம்பர் 26 பாருங்க. ரைட். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.